நீங்கள் ஏற்கனவே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கல்லூரி கட்டினாங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே, ஹிந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு நியமிக்கக்கூடாதுன்னு. ஏனென்றால் ஹிந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை. ஹிந்து அறநிலைத்துறை ஹிந்து மக்களோடது. அரசாங்கத்தோடதா ஹிந்து கோவில்கள் இல்லை. ஒவ்வொரு எண்டோமெண்டும் தனித்துவமானது. அதனால அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம். அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் மீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறதை தடை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திராவிடியன் சர்க்காரோடது. பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்கு. எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும்? அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா? யோசிச்சு பார்க்கணும் நாம. ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது, மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை அமைச்சர். அவர் நான் சேகர் பாபுன்னே சொல்றது இல்லை, அல்லேலுயா பாபு தான். ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன? அல்லேலுயா. அந்த அல்லேலுயால ஏன் ஆட்சேபனை? அதை சொல்றவன் யாரு? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பத்தி என்ன பேசியிருக்கான்? கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள். நான் கேட்கிறேன், இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன் சி லாசரஸை ஏன் கைது பண்ணல? அப்படின்னா நீங்க அவன் சொல்றதோட உடன்படுகிறீர்கள். அதனாலதான் இந்த அல்லேலுயா பாபு ஹிந்து மத விரோதமா அந்த கோஷத்தை போட்டாரு. அதனால கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்லை. எவ்வரி எண்டோமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி. அதனால ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும். தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும். அது செய்யாம அந்த ஃபண்டில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீ யார் பண்றது? ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல். அதனால இதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு உடன்பாடு இல்லை. மதுரை மாநகராட்சி, கும்பகோணம் மாநகராட்சினா இங்க கும்பகோணம் மாவட்டத்திலேயே நேற்றுக்கு இந்த அறம் கட்ட அறநிலைத்துறை மந்திரி பொய், புழுகு, புனை சுருட்டு இதெல்லாம் அவுத்து விட்டுருக்காருன்னு கேள்விப்படுறேன். சுவாமி மலையில் லிப்ட் ரெடியா பயன்பாட்டில் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க பார்த்துருக்கீங்களா? லிப்ட் பயன்பாட்டில் இருக்கா? வேலையே முடியல. ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அரங்கட்ட நபர், புழுகுனி பேர் வழி அறநிலைத்துறை மந்திரியா எப்படி இருக்கலாம்? நீ 6 படை வீட்டையும் அழிச்சுடுவாங்கிறேன். ஏன்னா இன்னைக்கும் நம்ம மிகப்பெரிய கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்றுக்கணக்கான கோடி கொடுத்திருக்கார். அதுல கும்பாபிஷேகம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு? நீ யாரு? இந்த உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வியை நான் இவரை பார்த்து கேட்டா தப்பு இல்லை. ராஜா அப்படி பேசுவாரெல்லாம் சொல்லக்கூடாது. உதயநிதி சொன்னா சொல்றேன், உங்க அப்பம் புட்டு பணமா? உதயநிதி கேட்டார்ல நிதி மந்திரியை பார்த்து. நான் கேட்கிறேன், சேகர் பாபுவோட அப்பம் புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது? யார ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க. ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன். ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதை 2026 பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும். ஆமா, அது உடனடியாக அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை ஆய்வு செய்ய வேண்டும். முதலமைச்சர் பேசியிருக்காரு, யாரும் பெரியார் வழியில போங்க, அம்பேத்கர் வழியில போங்க, கோட்சே வழியில மாணவர்கள் யாரும் அந்த கூட்டத்தோட சேர்ந்து போவாதீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பேசியிருக்காரு. நான் கோட்சே வழியில போங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஈவேரா வழியிலையும் போகாதீங்கிறேன். சரியா?
நான் 35 வருஷமா நிர்வாகியா இருக்கேன் கட்சியில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 93 இருந்து ஸ்டேட் அண்ட் எபோவ் நிர்வாகியா இருக்கேன். இதுவரை எனக்கு இந்த பதவி வேண்டும் என்றும் நான் கட்சியிலே கேட்டதில்லை, இன்ன தொகுதி வேண்டும் என்றும் கேட்டதில்லை. ஆனால் கட்சி எனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை. அதனால கட்சியின் தலைமையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். நோ பர்சனல் கொஸ்டின்.